படத்தோட ஓப்பனிங் சீனை பார்த்தா ஒரு பெரிய காட்டை காட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே லவ்வர்ஸ் 2 பேரும் வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும். அந்த ஹீரோயின் கொஞ்சம் தைரியமான ஆள், கொஞ்சம் வேகமாக போகிறாப்புல. ஆனால் இந்த ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, பயத்தை போக்குறதுக்காக லைட்டாக ஒரு கிசையும் கொடுக்குறாப்புல. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அதோட கையை பார்த்தா அது சாதாரணமாக தெரில, இப்போ ஏதோ மிருகத்தோட கை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க 2 பேரும். ஆனால் ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மனுஷனோட கை வெட்டப்பட்டு அழுகிற நிலையில் இருக்குது. இதை பார்த்து 2 பேரும் அரண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து பயந்து அடித்து தலைதெறிக்க ஓடியே போயிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் அடுத்து அந்த நாட்டோட அரசனை காட்டுறாங்க. அவனோட 4வது பொண்டாட்டிக்கு இன்றைக்கி பிரசவம். அவள் பிரசவ வழியில் அங்கே துடிச்சிட்டு கிடக்கா. ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இந்த பயவாட்டில் தண்ணி அடிச்சிட்டு தெரியுறான். அந்த ராணிக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் அது பொம்பளை பிள்ளையாக பிறக்குது. இவனுக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்காது. அதனால் அதை கொண்டுபிடுறான், பொண்டாட்டியையும் சேர்த்து. அடுத்து அந்த நாட்டோட தளபதி ஊருக்குள்ளே வசூலிக்க வரான், வரி வசூலிக்க. அதே ஒரு வறுமையான ஊர் தான். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற 5ஐயும் 10ஐயும் பிடிங்கிட்டு போயிடுவானுங்க இவனுங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி ராணி இறந்து போயிட்டதாகவும் அவர் ராஜாவுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்கன்னு தளபதி சொல்கிறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு சந்தோஷமாயிருது. இவனுக்கு எப்படியாவது தன்னோட பொண்ணை நல்ல நிலமையில வாழ வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் என்னோடய பொண்ணை தர்றேன் அப்படின்னு ஆசை கூட்டிகிட்டு போடுவான். ஆனால் ஹீரோயினுக்கு இதில் விருப்பம் இல்லை. அவங்க தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதனால் ஹீரோயின் வேணாங்கிறாங்க. இவர் வலுக்கட்டாயமாக பொண்ணை கூட்டிகிட்டு போய் ராஜா கிட்டே பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணை பார்த்து உனக்கு எத்தனை வயசுன்னு ராஜா கேட்குறாரு. 22 வயசுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. உனக்கெல்லாம் 22 வயசா, கிளவி மாதிரி இருக்கப்ப அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்ததுமே பார்த்ததுமே ராஜாவுக்கு பிடிச்சி போயிடுது. அப்புறம் முன்னாடி வந்து இவ ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, என்கிட்ட 200 குதிரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது குதிரையா? உடனே தளபதி இப்படி இவங்கிட்ட எதுவுமே இல்லை, வெட்டி பையா அப்படின்னு சொல்லதும் ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. முதல்ல 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் தலையை வெட்டுங்கன்னு சொல்லிவிடுறாரு. இதை கேட்டவுடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு பயம் வந்துடுது. உடனே இவங்ககிட்டேருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்ட்டு, என் மகளுக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குது, அவளால் வைக்கப்பில் வந்து தங்கமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாரு. இதே அப்பா சொன்னதை ராஜா நம்பிடுவார். ஆனால் தளபதி நம்ப மாட்டேங்கிறான். இதெல்லாம் பொய் ராஜா, நம்பாதீங்கன்னு சொல்கிறான். ராஜா உடனே பக்கத்தில் வந்து ஹீரோயின் கிட்ட உங்கள் அப்பா சொல்கிறது உண்மையானு சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவள் பதிலே சொல்லாமல் அப்படியே உறைஞ்சி நிற்கிறா. அப்புறம் 2 பேரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வைக்கல தங்கமாக மாற்றுறதுக்கு ஒரு ராட்டை மாதிரி ஒரு மிஷினை வச்சுருப்பாங்க. என்னடா நம்ம அப்பனே நம்மளை இப்படி கோத்து விட்டானேன்னு ஒரே கவலையில் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரே அழுகையாக அழுதுட்டுருப்பா. அப்போ பக்கத்தில் குள்ளமாக ஒரு உருவம் வரும். அவன் வந்து ஒரு அரக்கன். நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு இங்கே இருக்கிற வைக்கல தங்கமாக மாற்றி தர்றேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவேன்னு இவள்கிட்ட கேட்குறான். என்ன வேணும் அப்படின்னு நீ சொல்லு, நான் தரேன்னு இவளும் சொல்கிறா. எனக்கு ஒரு முத்தம் வேணும் அப்படின்னு அந்த அரக்கன் கேட்குறான். இவளும் சரி இப்போ உயிர் முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு நினைக்கும்போது சரி ஒரு முத்தம் தானே கொடுத்து தொலைவோன்ட்டு கொடுத்துட்றா. கொடுத்ததும் இவளும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த அரக்கனும் ஏதோ அந்த வைக்கலை வந்து தங்கமாக மாற்றிடுறான். அடுத்த நாள் பார்த்தா இவளுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. எல்லாமே தங்கமாக மாறி இருக்கு. ஒரே சந்தோஷமாயிது, அப்பாடா நம்ம தலை தப்பிச்சுது அப்படின்ட்டு. அப்புறம் இது அரக்கன் அந்த அரசன் அந்த தங்கத்தை பார்த்து ஒரே சந்தோஷப்படுறான். அப்பா தங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னு. இந்த பொண்ணை வச்சு நிறையா தங்கம் சேர்க்கலான்னு இந்த அரசனுக்கு பேராசையும் வந்துடுது. ஆனால் அந்த தளபதி இருக்கானே, இந்த தங்கத்தை எல்லாம் பார்த்து நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோயின் மேலே எனக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை சூனியக்காரியாக இருப்பாளோ அப்படின்னு இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த அடைச்சி வச்சிருந்த ஜெயிலுக்கு வெளியிலே வந்து உட்காந்துடுறான். இவளுக்கு பயமாயிருது, என்னடா பண்ண போகிறோன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டே உட்காந்துருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த அரக்கன் அங்கே வந்துடுறான். அரக்கன் உள்ளே வந்ததுமே இந்த தளபதி மயங்கிடுறான். ஏன்னா அது அந்த அரக்கனோட சக்தி, எல்லாத்தையும் தூங்க வச்சுவிடுவான். இவனுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது. அப்போது ஹீரோயின் எனக்கு இன்னும் கொஞ்சம் தங்கம் வேணும், நான் வேணால் முத்தம் தரேன்னு சொல்லுவான். அரக்கன் முத்தமா, சிச்சி எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்போ உனக்கு என்ன வேணும்னு ஹீரோயின் கேட்குறா. நீ துணி இல்லாமல் உட்காந்துருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உட்காந்தேன்னா உனக்கு நான் நீ கேட்ட மாதிரி தங்கத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு வழி இல்லை. இந்த அரசன்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்னா நம்ம வந்து தங்கத்தை கொடுத்தா தான் தப்பிக்க முடியும்ன்ட்டு அவளும் ஒத்துக்கிறா. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு உட்காந்துருப்பா. இந்த அரக்கனும் தங்கத்தை செஞ்சு கொடுத்துருவான். விடிஞ்சு பார்த்தா தளபதிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, பூரா தங்கமாக இருக்கும். அந்த அரசன்கிட்ட கொடுக்கவுமே அந்த அரசன் நம்ம ஹீரோயினை வர சொல்லி அவளை பார்த்து இந்த தடவை எனக்கு நிறையா தங்கம் வேணும், அந்த ரூமில் இருக்க எல்லாமே அக்கிலுமே எனக்கு தங்கமாக மாற்றி கொடு, அதுவும் என் கண்ணு முன்னாடி இப்போவே பண்ணுன்னு சொல்லாமே. இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறா. அரசே என்னால் பகலில் தங்கமாக மாற்ற முடியாது, நைட்டில் மட்டும்தான் மாற்றுறதுக்கான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி நைட்டு பண்ணிக்கோ, ஆனால் இந்த தடவை எனக்கு நிறையா தங்கம் வேணும், அதை கொடுத்துட்டீங்கன்னா உன்னை உசுரோடு விட்டுறேன்னு சொல்லாமே. இவளும் அந்த பேச்சை நம்பிடுறான். அதே நேரம்
இந்த பக்கம் இந்த அரக்கனுக்கு ஒரு அரசன் இருக்கான், அரச அரக்கன். அவன்கிட்ட தெரியும், உனக்கு மக்களோட மக்களாக நடமாடுறது பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்காக இதையே வந்து வேலையாக வச்சுட்டு இருக்காத, மனுஷனோட குழந்தை வேணும், அந்த குழந்தைய நீ தரணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எப்போ தரப்போகிற, அதை கொடுத்தேன்னா உன்னை உசுரோட விட்டுருவேன் அப்படின்னு அந்த அரக்கனும் சொல்கிறான். சரி, நான் எப்படியாவது ஒரு குழந்தைய கொண்டு வரேன்னு இந்த பக்கம் இவனோட அரசன்ட்ட இந்த குட்டி அரக்கனும் வாக்கு கொடுத்துட்றான். ஹீரோயின் இங்கே ஜெயிலில் காத்துட்ருக்கா. இன்றைக்கி எப்படியாவது அந்த அரக்கன் வந்தான்னா நம்ம இதெல்லாம் தங்கமாக மாற்றி கொடுத்துட்டு உயிரோடு பொழைச்சிருவோம் அப்படின்னு. இந்த அரக்கன் வந்ததுக்கப்புறம், இன்றைக்கி எனக்கு நிறைய தங்கம் வேணும், இங்கே இருக்க எல்லாமே எனக்கு தங்கமாக செஞ்சு கொடு அப்படின்னு, நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். உனக்கு பிறக்கிற குழந்தைய எனக்கு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு அரக்கன் கேட்குறான். எந்த தாயாவது தான் குழந்தைய தருவேன்னு வாக்கு கொடுப்பாளா? அதனால இவ யோசிக்கிறா, அதை பற்றி குழந்தையெல்லாம் தரமாட்டேன், நீ வேறு ஏதாவது கேளுன்னு சொல்கிறான். ஆனால் அவன், எனக்கு தெரியாது, நீ உனக்கு பிறக்கிற குழந்தைய எனக்கு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ வேறு வழி இல்லாமல் உயிரோடு இருக்கணுமே, அதுக்காக வாக்கு கொடுத்துட்றான். அப்புறம் அந்த அரக்கன் ராட்டையெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் தங்கமாக மாற்றி கொடுத்துட்றான். அடுத்த நாள் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அந்த அரசன் என்ன பண்ணுறான், உன்னை உசுரோட விட்டுருவேன்னு தானே சொன்னான், ஆனால் உசுரோட இந்த வீட்டில் ராணியாக தான் வச்சுருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறான், அவளும் அந்த நாட்டோட ராணி ஆயிடுறா. எவ்வளோ சரி, போனது போட்டோம், இதுக்கப்புறம் இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு அவனை ஏற்றுக்கிறான். ஆனால் இந்த அரசனுக்கு இவன் மேலே ஒரு காதலே கிடையாது, அவனுக்கு குழந்தை பெற்றுக்கணும், அவ்வளோதான். நாட்கள் போகுது, இவள் வயிற்றுலேயும் குழந்தை உண்டாயிரும். அதை கரைக்கிறதுக்காக அவள் அந்த கோட்டையில் இருக்கிற ஒரு மந்திரவாதி பொண்ணு இருப்பாள், அவகிட்ட போய் மருந்து கேட்பா. ஆனால் அந்த பொண்ணு, அவள் தான் அரசனோட ஆளாச்சே, அதனால் அவள் அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றான். சில மாதம் போனதுமே இவன் முழு கர்ப்பமாக ஆயிடுறான். இப்போ அவள் ஜெயிலுக்குள்ளே இருப்பாள். அப்போ காட்டுக்குள்ளேருந்து இந்த அரக்கன் இவள் வயிற்ற பிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு வருது, பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவளுக்கு குழந்தை பிறக்குது, அது ஆண் குழந்தையாக பிறக்குது. அதனால் இவ தலையும் தப்பிச்சிடும். இந்த குழந்தைய யார்கிட்டையும் கொடுக்க மாட்டான். ஆனால் அதே கோட்டைக்குள்ளே இவளோட எக்ஸ் இருப்பான். அவனை மட்டும்தான் இவன் நம்புவா. நீ மட்டும்தான் எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பு எக்ஸ் லவர்கிட்டையும் அவள் சொல்லிடுறான். திடீர்னு பார்த்தா அந்த பையனை தூங்கி போயிடுறான். ஒரு நாள் காவல் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த அரக்கன் அங்கே வந்துடுறான். இந்த குழந்தைய நான் எனக்கு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணல, இப்போ கொடு அப்படின்னு கேட்குறான். குழந்தை பிறந்தது எனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன்ல, எனக்கு கொடு இப்போ குழந்தையன்னு அவகிட்ட கேட்டுட்ருக்கான். ஆனால் அவள், இல்லை, என்னால் குழந்தைய தர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவன், நீ வாக்கு கொடுத்துருக்க, 3 நாள் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே என் பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்னா உன் குழந்தைய விட்டுறேன், இல்லாட்டி உன் குழந்தைய உன் கையால் நீ எனக்கு கொடுக்கணும், உன் குழந்தைய நான் கட்டாயப்படுத்தி எடுக்க முடியாது, நீயா கொடுத்தேன்னா மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் அங்கேருந்து போன உடனே அந்த எக்ஸில் வரும் கண்ணு முழிச்சிடுறான். அவன் கண்ணு முழிச்சதுமே இந்த ஹீரோயினு அவன்கிட்ட போய், நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லார்ட்டையும் விசாரி, இந்த காட்டுக்குள்ளே ஒரு அரக்கன் இருக்கான், அவன் பேர் என்னன்னு விசாரிச்சுட்டு வான்னு அவனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான். அவனும் ஊருக்குள்ளே இருக்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்குறான், யாருக்குமே அவன் பேரே தெரியல. அப்போ காட்டுக்குள்ளே ஒரு சூனியக்கார கிளவி இருப்பாள். அந்த கிளவிட்ட போய் விசாரிக்கிறான். அவள் ஒரு பேரை சொல்லி அனுப்புகிறான். 3 பேரை எழுதி கொடுக்குறான் சீட்டில். ஹீரோவும் இதை எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் கையில் கொடுக்குறான். அவளுக்கும் அடுத்த அன்னைக்கு நைட்டு அந்த அரக்கன் வரான். அவள் ஏற்கனவே நாளே அவளாவே யோசித்து ஒரு பேர் சொல்லியிருப்பா, அது இல்லைன்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த 3 பேரையுமே அரக்கங்கிட்ட சொல்லுவாள். இப்போயும் அவன் 3மே தப்பு, இன்னும் உனக்கு 1 நாள் தான் டைம் இருக்குது, நீயே உன் கையால் குழந்தைய கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது இந்த ஹீரோயின் எக்ஸில் வர கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படியாவது அந்த அரக்கனோட பேரை கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ சுற்றிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைய வச்சுட்டு ஒரே கவலையாக இருப்பான். அப்போ இந்த அரக்கன் என்ன பண்ணுவான், நெருப்பை மூட்டிக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி ஆடிட்டு இருப்பான். அவன் தான் பேரையே சொல்லி சத்தம் போட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். அவன் பேர் ரம்பிள்ஸ்டில்ஸ்கின். இவ பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருப்பா. கையில் இருந்த குழந்தைய வெடுக்குன்னு பிடுங்கி விடுவான். இவளும் சொல்லிடுறான் உன் பேர் ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் அப்படின்னு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ ஏமாத்திட்ட, பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து என் பேரை கேட்டு என்கிட்டயே சொல்கிற, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாள். இவள் கையில் குழந்தைய பிடுங்கிட்டு அவன் பேரை சொல்ல அவனுக்கு வீக்னஸ் ஆகுது. அவன் அப்படியே சுருங்கி போகிறான். அந்த அரக்கனால் அந்த ஹீரோயினை பார்க்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிடுறான். இவள் பேரை சொல்ல அவன் ஹீரோயினும் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து தப்பிச்சு கோட்டைக்குள்ளே வச்சு வளர்த்துறான். அந்த அரண்மனையை விட்டு தான் குழந்தைய எங்கேயுமே வெளியே விட மாட்டான், யார்கிட்டையும் விட மாட்டான். இது தளபதிக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. ஏன் இவ தான் பிள்ளை எங்கேயுமே விட மாட்டேங்கிறா, படிப்பு சொல்லி கொடுக்கறது கூட தானே தான் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு தளபதிக்கு ஒரு டவுட்டு வருது. அப்போ என்ன ஆகுது, அந்த அரக்கனோட அரசன் இருக்கான் இல்லையா, தனக்கு குழந்தை வேணும்னு கேட்டான்ல, அவன் இந்த அரக்கனுக்கு உயிர் கொடுக்குறான். உயிர் கொடுத்தோடனே அரக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமாகி திரும்ப வந்துடுறான். அதை கட் பண்ணால் இங்கே ஜெயிலுக்குள்ளே ஒரு அழகான லேடி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஹீரோயினோட எக்ஸ் லவர்கிட்ட அவன் ஜெயிலை திறந்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா.
எனக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாதுன்னு இந்த எக்ஸ் லவரும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ நினச்சின்னா முடியும் அப்படின்னு சொல்லி அவனை மயக்கி கேக்கி ஒரு அப்படியே ரொமான்ஸாக பேசி உள்ளே வர வச்சிடுறான். வச்சு அவனே கொண்டுடுறான். ஆக்சுவலாக அந்த அரக்கன் தான் வந்து பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ளே வந்திருப்பான். வந்து எக்ஸ் லவரை கொண்டுட்டான். இப்போது அடுத்ததான் அந்த மந்திரவாதி கிழவி மாதிரி இப்போ உருமாறி தளபதி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான். இவன் ஏன் வந்து தான் குழந்தைய பத்திரமா பொத்தி வச்சிருக்காங்கிறத எல்லாம் தளபதி கிட்ட சொல்லிடுறான். தளபதி வேகமாக போய் அப்பா இருக்கான்ல, ஹீரோயினோட அப்பா, அவனை கொண்டுடுறான். ஓ இப்படி தான் ஏமாற்றி தான் நீ இந்த ஊருக்கு ராணி ஆயிருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவள் ராணி வந்துடுறா. வந்துட்டு என்னை கொல்ல பார்க்குறான் இந்த தளபதி அப்படின்னு கத்துறா. இவ தான் நாட்டுக்கே ராணியாச்சே. இவளுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே இருக்கிற சிப்பாயிங்க எல்லாரும் இவளை தான் காப்பாற்ற பார்ப்பாங்க. இவ இப்படி கத்தவும் தளபதியை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ தளபதி செத்து போயிடுறான். இப்போது ஹீரோயின் வேகமாக தன் பையனை பார்க்க வரா. ஆனால் அங்கே அரக்கன் ஆல்ரெடி வந்துட்டான். வந்து உங்கள் அம்மா ஒரு பொய் சொல்கிறாங்க, அவங்க உண்மையே பேச மாட்டாங்க, நீ என் கூட வந்தீங்கன்னா ஜாலியாக வெளியே போகலாம், நீ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வெளியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். பேசி பையனையும் கூட்டிகிட்டு போயிடுறான். இவனை வந்து கொல்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கான் அந்த இடத்த. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறா. காட்டுக்குள்ளே வாள் எடுத்துகிட்டு வந்துடுறா. ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, நீ வாக்கு கொடுத்துட்ட, இந்த குழந்தை என்னது தான் அப்படிங்கிறான். இவன் வந்து உடனே அவன் பேரை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ரம்பிள் ஸ்டில் ஸ்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. ஆனால் இந்த அரக்கனுக்கு தான் இப்போ சக்தி அதிகமாகிடுச்சு. டக்குன்னு அவள் வாயை பூட்டிடுறான். இப்போ அந்த பையன் வந்து ரம்பிள் ஸ்டில் ஸ்கின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வாயையும் பூட்டிடுறான். அப்போ டக்குன்னு அந்த பையன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் ஹீரோயின் இருக்கால, அந்த குட்டி பையனோட கையிலேயே இந்த அரக்கனோட பேரை எழுதி வச்சிருக்கா. முன்னக்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணி பிளான் பண்ணி தான் வச்சிருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி அம்மாவுக்கும் பையனுக்கும் வாய்க்கட்டு கலன்றது. 2 பேரும் ரம்பிள் ஸ்டில் ஸ்கின்னு கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்ல என்ன ஆகுது, அவன் அரக்கன் வந்து வெடிச்சு சிதறிடுறான். அப்படியே அவன் வெடிச்சு சிதறவும் அதையே முடிச்சிருவாங்க அந்த இடத்துலயே.